குட் மார்னிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். Change champions are believers. They champion faith. மாறுதலை காண விரும்புகிற சாதனையாளர்கள், அவர்கள் விசுவாசிப்பவர்கள். They faith and obey. Now what can faith can do this for us this month? இந்த புதிய மாதத்திலே நாம் மாறுதலை காண நான் விரும்புகிறேன், மாற்றத்தை காண நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் எவர்கள்? There are times that we love to kind of settle down without, okay, I like this situation, I am sick, I am tired, and I can't change anything in my life. என் வாழ்க்கையில எதையும் மாற்ற முடியாது, இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓட்டிட்டே போகலாம். I can't visualize any change. எந்த மாற்றத்தை நான் காண முடியவில்லை. ஆகவே இதுதான் என் வாழ்க்கை. This is my life. So settle down or settling down for status quo. இருக்கிற நிலைமையில் இப்படிதான் இருக்க போகிறது என்று அந்த நிலையிலே நிறுத்திக் கொள்கிறவர்கள் என்று சொல்லலாம். Change makers, change champions, they believe for the change. மாற்றத்திற்காக விசுவாசிப்பார்கள். மாற்றத்திற்காக அவர்கள் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். Remember Daniel chapter 11:32, those who know their God, they shall be strong, they will do accordingly. தங்கள் தேவனை அறிந்தவர்கள், அறிந்த ஜனம் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். So those who believe, those who know the Lord, they believe uniquely and act godly, not just differently for the sake of வித்தியாசமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது காட்டிலும் தெய்வீகமாக அவர்கள் செயல்படுவார்கள். So change makers, they act godly. All right, they believe in God, they act godly, right? தேவனை விசுவாசிப்பவர்கள் தெய்வீகமாக செயல்படுவார்கள். இந்த 2024 வருஷம், இந்த பிப்ரவரி மாதம், what are we looking into it? எப்படிப்பட்ட இந்த மாதம், இந்த மாதத்திலே எப்படியாக நாம் செயல்பட போகிறோம்? This morning, I went to bed late last night because of long travel and came back late, but in my spirit I was so bright this morning. சரீரத்துல பலவீனமா டயர்டா இருந்தாலும் காலையில ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய விடுதலை தரும் தேவனுடைய கிருபையின் பிரசன்ன வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. I said, what do I believe for this month? இந்த மாதத்திற்கு நான் எப்படி நான் விசுவாசிக்கிறேன்? ரொம்ப எளிமையாக, I believe in him who brings change. மாற்றத்தை கொண்டு வரும் அவரையே நான் விசுவாசிக்கிறேன். அவருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன். In him I live and move and have my being. In him, அவருக்குள் நான் நிற்பது அவருடைய கிருபை, நான் நடமாடுவதும் அவருடைய கிருபை. I will remain in him. அவருக்குள் நிலைத்திருக்க இந்த மாதம் என்னை அர்ப்பணிக்கிறேன். We're going to be focusing in Psalm 113 this morning. இந்த காலவெளியிலே சங்கீதம் 113 நாம் தியானிக்க போகிறோம். It's been in my heart for quite some time. சில வாரங்களாகவே இந்த சங்கீதத்தை நான் திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருக்கிறேன். So this, for this day as a new day, first of this month, it's going to be great. Change the champions. They are believers. மாறுதலை விரும்புகிறவர்கள், விசுவாசிப்பவர்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இப்படி பேசுறவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, 5 நாள் எழுந்திருக்க முடியாது. always doubting, always negative, எதிர்மறையா பேசுறது, எப்படி எப்ப பார்த்தாலும்
அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது எப்படி இருக்க போகுதோ, நான் எப்படி இருக்க போகுதோ இருக்கிற போறனோ, நீங்க எப்படி இருக்க போறனோ. No, change champions, they believers. How do you understand? How do you identify? You identify them, what comes out of their mouth. அவங்க வாயிலிருந்து என்ன வருது? விசுவாசித்தவளே பாக்கியவதி. Those who believe. Blessed is she who believes. Blessed are those who believe. Now what happens? Believe and confess. விசுவாசிப்பவர்கள், அறிக்கை செய்பவர்கள். And so, and not settle down for our feelings. நம்முடைய உணர்வுகளை வைத்து அதையே வைத்து வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளக்கூடாது. Our emotions change every day. mood swings சொல்றாங்கல்ல, மூடு கொஞ்சம் சரியில்லைப்பா, கொஞ்சம் பார்த்து நடப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த அம்மாவுக்கு மூடு சரியில்லையா அல்லது இவருக்கு மூடு சரியில்லையா, நீங்க பார்த்து நடங்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்மாவுக்கு மூடு ஸ்விங் இல்ல, அது ஏதாவது சொல்லி சூழ்நிலை கெடுத்துற போது கொஞ்சம் கவனமாயிருன்னு சொல்லுவாங்க. It's amazing how people can change an atmosphere by what they say. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து அவர்கள் சூழ்நிலையை மாற்றி விடுவார்கள். Change champions that they believe for better. மாறுதலை விரும்புகிறவர்கள், மாற்றத்திற்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள், மாற்றத்திற்கான சாதனையாளர்கள், விசுவாசிப்பவர்கள். எதை விசுவாசிப்பவர்கள் அப்படின்னா, மாற்றத்தை விசுவாசிப்பவர்கள் என்றல்ல, மாற்றத்தை கொண்டு வரும் தேவனை விசுவாசிப்பார்கள். Amen. Praise God. இது நடக்க போகுது, இது மாறப்போகுது. நோ, எல்லாவற்றையும் செய்ய போகிற அவரில் நான் விசுவாசிக்கிறேன். Isn't that amazing? That's what we see in Psalm 113. Get ready this morning as we worship the Lord and let some faith in your spirit this morning. வாழ்க்கையிலே, உங்க இருதயத்துல, உள்ளத்துல, உதடுகளிலே, உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விசுவாசம் நிலைத்திருந்து பெருகுவதாக. விசுவாசமே என்னுடைய வாழ்க்கையில அறிக்கை செய்வோம். அவரில் நான் களி கூறுவேன், அவரில் நான் மகிழ்ந்திருப்பேன். The Lord has done great things. In him I rejoice. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன். Psalm 113, சங்கீதம் 113. I want us to read as we go along. நாம் இந்த காலவெளியிலே இந்த வார்த்தைகளை நாம் போக போக நான் வாசிக்கலாம். First of all, it says, praise the Lord, praise, O servants of the Lord, praise the name of the Lord. ஊழியக்காரர்களே, இந்த நாளிலே தேவ மக்களே, நான் மாற்றத்திற்கான சாதனையாளர்களே என்று அழைக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள். Praise the name of the Lord. Yesterday, I had the privilege and joy visiting some of the orphan girls in Calcutta, near Calcutta. Calcutta பகுதியிலே தாய் தகப்பன் இல்லாத அநேக பிள்ளைகளை, அவர்களை காண, அவளோடு கூட சில நேரங்கள் செலவழிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். You know what? When they began to praise the Lord, அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்த போது, you just wonder, wow, what happens when you praise the Lord? ஆண்டவரை துதிக்கிற மக்களாக நம்ம இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, the Lord is present. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is present. அவர் நம்முடன் இருக்கிறவராக இருக்கிறார். And it says verse 2. I want you to just read the first 3 verses, please. முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். shall we? அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Praise the Lord, praise, O servants of the Lord, praise the name of the Lord. Blessed be the name of the Lord from this time forth and forever. From the rising of the sun to its setting, the name of the Lord is to be praised. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை
தினம் பொழிந்தருளுவீர், தினம் தருகின்றீரே, காலை தோறும் கர்த்தனே. Every day grace is there for us. But remember, praise, தேவனை துதித்தல், அவர் துதிக்கப்படத்தக்கவர். He is God to be praised, no matter how you feel today. இன்று இந்த உணர்விற்கு அல்லது இந்த மாதிரி உடம்பு சரீர பலவீனார், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கக்கூடிய மக்கள் நமக்கு தேவை. Let there be a praise, gratefulness. And yesterday I was speaking to the young children about change, transformation. இந்த பிள்ளைகளுக்கும் இந்த மாற்றத்தை குறித்து, முன்னேற்றத்தை குறித்து தான் நேற்று நான் அவங்களோட பேசினேன். பட் ரிமெம்பர், who brings change? மாற்றத்தை கொண்டு வருபவர் யார்? மாற்றத்திற்கான பலனை தருபவர் யார்? Who is giving us the grace for a change? Let's praise him. Let's acknowledge him. அவரை நாம் போற்றுவோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். Every morning when I wake up early morning with a song. சில நாட்களிலே காலை வேளையில ஒரு பாடலோடு கூட நான் எழுந்திருப்பேன். Just give me a song. Sometimes, you remember the song, from the rising of the sun to its going down of the same, the Lord is named to be praised. Right? Remember? ஆண்டவருடைய கிருபை தயவை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவரை ஸ்தோத்திரித்தல், துதித்தல். Right? It's one thing that we can fill our hearts and our minds with so many negative things. இது நடக்கல, இது வரல, அது போகல, இது ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், இது ஒன்னும் ஆகல, இப்படியே நம்முடைய சொல்லி நம்முடைய எண்ணங்களை இந்த எதிர்மறைகளினாலே நிறைப்பதை காட்டிலும் நிறைவான தேவனை நாம் அவரை ஸ்தோத்தரித்து அவரால் வரக்கூடிய நிறைவான பலனை அதை எண்ணி நம்முடைய உள்ளத்தை நிறைப்பதுதான் நல்லது. Amen. So he says, praise the Lord, servants of the Lord. Blessed be his name from this time forth and forever. Is praise in your lips today? உங்க உதடுகளில தேவனை துதிக்கும் துதி இருக்கிறதா? Now verse 4 it says, the Lord is high above all nations. தேவன் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. His glory is above the heavens. Yes, the Lord is high above all nations. Is the Lord high over me? வானங்களுக்கு மேலானவர் தான் எனக்கு மேல எப்படி இருக்கிறார்? Amen. What is he like at me? It's amazing when you even when you travel away from your hometown or your home church and people that you minister daily, you meet different people in different locations and different situations. But remember, the Lord is high above all nations. எல்லா ஜாதிகளுக்கும் அவர் மேலானவர், உயர்ந்தவர். Isn't it amazing? He is above all nations. எல்லா ஜாதிகளுக்கும் மேலானவர். I believe in our churches, in our family, personally, in our families, and in our, we need to believe. See, when we believe in the Lord, the change maker, the visible change is on our lips. உதடுகளில் அந்த மாற்றத்தை பார்க்கலாம். All right? உதடுகளில் அந்த மாற்றத்தை பார்க்கலாம். Amen. உதடுகளில், I said உதடுகள். Lips, what's come out of your lips? All right. So I had the joy yesterday, be with kids, worshiping God, praising God. And when we were praising and worshiping God, and there was a prophetic, mantle came over me. ஒரு தீர்க்க தரிசன கிருபையை தேவன் நேற்று இரவு கொடுத்தார். நைட்ல
அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல நடத்தினவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னது கரெக்டா இந்த பிள்ளைகளுக்கு அவங்க நிலைய உங்களுக்கு தெரியாது, எப்படி கரெக்டா நீங்க சொன்னீங்க. You're speaking to some individual so right to their situation. I don't know. எனக்கு தெரியாது, ஆண்டவர் தான் தெரியாது. You are just an instrument. நாம ஆண்டவருடைய கரத்துல ஒரு கருவியா தான் இருக்கிறோம். Remember, he is Lord over all nations. தமிழ்ல எல்லா ஜாதிகளுக்கு மேலாக உயர்ந்தவர். சொல்றாரு, ஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிகள் சொல்றாரு. Go and preach the gospel to the nations. But what about us as ministers? ஊழியர்களாகிய நாம் இந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. எப்படிப்பட்ட விசுவாசம்? My God is over all nations. எல்லா ஜாதிகளுக்கு மேலானவர். I will worship him. I will glorify his holy name. இந்த ஹாபக்குக் என்ற ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா? How many of you know that Habakkuk? இந்த ஹாபக்குக்ல கடைசி அதிகாரத்துல அவர் சொல்றாரு இல்லையா, நானு களஞ்சியத்துக்கு போறேன், தொழுவத்துக்கு போறேன், அங்க இல்ல, இது இல்ல, ஆனாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? Can we just read that please? ஹாபக்குக்ல 3ஆம் அதிகாரத்துல அவரு என்ன சொல்றாரு, 17ல இருந்து வாசிக்கலாம் கடைசி வரைக்கும். I want you to just as you remember read, not just reading this. These verses are not new to us. இந்த வசனங்கள்லாம் நமக்கு புதுசா இல்ல, நாம நிறைய தடவை கேட்டிருக்கோம். பட் அப்ளை இட் டுடே. இந்த நாள் அதை நீங்க நம்முடைய வாழ்க்கையில அதை இணைக்கும்படியாக நான் கேட்கிறேன். Praising unto the Lord, not dwelling on what we don't have. எனக்கு என்ன இல்லை என்பதை காட்டிலும் நமக்கு என்னோடு கூட யார் இருக்கிறார் என்பவரை நாம் அடையாளம் கண்டு தேவனை தொழுது கொள்வோமா? Not focusing on what I don't have, but focusing on the one I have in my situation. Let's read 17, 12, 19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். Though the fig tree should not blossom, and there be no fruit on the vines, though the yield of the olive should fail, and the fields produce no food, though the flock should be cut off from the fold, and there be no cattle in the stalls, yet I will exult in the Lord, I will rejoice in the God of my salvation. The Lord is my strength, and he has made my feet like hinds' feet, and makes me walk on my high places. The Lord is my strength. Remember, change champions, they are believers. They are faith champions. அவர்கள் விசுவாசத்தில் வெற்றி கொள்பவர்கள். நான் எதுல விசுவாசிப்பவர்கள்? not believing in thin air. இது ஒண்ணுமில்லாத காத்துல மண்டலத்துல விசுவாசிக்கிறது அல்ல. I believe in him who brings a change. மாற்றத்தை கொண்டு வருகிற அவரில் நான் விசுவாசிக்கிறேன். The title of this today's message is From Barrenness to Fullness. Right? Barrenness to fullness. தமிழ்ல barrennessனா மலட்டுத்தன்மை அப்படிம்பாங்க. மலட்டுத்தன்மையிலிருந்து நிறைவானது என்ற அந்த நிலைக்கு வருவது எப்படி? Now, remember, மலடு என்று சொன்னால் it is a state, a physical body, situation about a physical body that can be not just have to be women but also men. இது ஒரு ஸ்திரீ என்று மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் இந்த நிலைமை இருக்கலாம். But remember, this month, believe him who brings fullness to barrenness.
ஆமென். இந்த மாதம் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னால ஒண்ணுமே நடக்காதுங்க, என்னால இதுவரைக்கும் நடக்கல, இனிமேல் நடக்க போகுது. நல்லா கவனிங்க, அந்த வெறுமையை அவர் நிறைவாக்குவார். ஒரு கனியற்ற வாழ்க்கையை கனியுள்ள வாழ்க்கையாக அவர் நிறைவாற்றுவாராம். மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, மாற்றத்திற்கான பலனை கொடுக்கக்கூடிய அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் துதிக்கிறேன், அவருக்குள் மேன்மை பாராட்டுவேன். Praise God. Now what he says, well, சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு வாசகத்தை கொடுத்தார். God gave me this statement few weeks ago, that is, I know the facts, but I believe the truth. All right? I know the facts, but I believe the truth. செய்திகளை நான் அறிகிறேன், சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். All right? நிலவரங்களை நான் அறிவேன், நிலவரங்களை அறிகிறேன். I know this is the fact, but I believe the truth. Knowing the facts are different from believing the truth. நிலவரங்கள் எப்படி என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். சொல்றாரு, அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் நற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைய போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், சொல்ல போனா நானே இல்லாம போனாலும் அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்குது. இங்க போனா அங்க ஒண்ணு இல்லை, இங்க போனா ஒண்ணு இல்லை. என்ன சொல்ல எங்க போனாலும் ஒரு வெறுமை. எப்படி இருக்கும் பாருங்க. இங்க போனாது, இங்க போனா திராட்சை செடிக்கு போனா, ஒலிவ மரத்துக்கு போனா, அத்தி மரத்துக்கு போனா, இதெல்லாம் செழுமைக்கான அடையாளங்கள். They are signs of prosperity, right? A fig tree, vine, olive, they are signs of prosperity. செழிப்பிற்கான அடையாளங்கள். The fields, அங்கு இந்த வயல்கள் தானியம் விளையல. And it says that they said there's no yield. விளைச்சல் இல்லையே, the fields have no yield. விளைச்சல் இல்லையே. கிடையில ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், the flocks, no growth in, increase in the flocks. My brothers and sisters, I know the facts. What is the fact? என்ன செய்தி, என்ன நிலவரம்? இது ஒன்றும் நடக்கல, அது ஒன்றும் சேரல, இது ஒன்றும் விற்கல, அது ஒன்றும் கொண்டு வரப்படல. நான் என்ன பண்றது? What do I do? So far I have believed these things haven't happened. But remember, don't give up. விட்டு விடாதீர்கள். This month of February, don't give up on him who brought you this far. உங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவனை விட்டுவிடக்கூடாது. Continue to trust in him. அவருக்குள் தொடர்ந்து விசுவாசிப்போம். என்னை இதுவரைக்கும் நடத்தின எபெனேசர் என்னை தொடர்ந்து நடத்தக்கூடிய யெகோவா ஈராக இருக்கிறார். The one who has brought us this far, Ebenezer, is able to lead me, feed me, guide me, strengthen me. He is Jehovah Jireh. I'm not going to sit by the fig tree. அத்திமரத்து கீழே உட்கார்ந்துட்டு நான் முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்க போறது இல்ல. I'm not going to be sitting down at the vine trees and make a hue and cry. திராட்சை செடிகளை பத்தியில போய் உட்காந்துக்கிட்டு நாங்க இது வரலையே, அது இது உண்டாகலையே, பழம் இல்லையே நான் கத்திட்டு இருக்க போறது இல்ல. I'm not going to sit by olive tree. பலன் கொடுக்காத ஒலிவ மரத்துக்கு பக்கத்துல நான் இருக்க போறது இல்ல. I'm going to praise God. I'm going to praise him. நான் அவருக்குள் நான் களி கூர்ந்திருப்பேன், அவரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். I know he can make a change. Amen.
I'm not going to be shaking the vine tree. திராட்சை மரத்தை போய் செடியை போய் நான் அசைத்து கொண்டு இருக்க போறதில்ல. I'm going to praise him who can bring a change. அவர் தான் மாற்றத்தை கொண்டு வர போறார். Get ready. Your faith makes the way for change. உங்க விசுவாசம், உங்க துதியானது உங்க வாழ்க்கையிலே மாற்றத்திற்காக வழியை உண்டாக்குகிறது. மாற்றத்திற்கான வழியை கொண்டு வருகிற, அதாவது மாற்றத்திற்கான தேவனை கொண்டு வரக்கூடிய வழியை உண்டாக்குகிறது. Faith and praise makes and prepares the way for the one who can make a change and who is going to bring a change in our lives. வாழ்க்கையிலே, சபையிலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அவர் சந்திப்பார். I'm believing this month of February, great testimonies, various சாட்சிகள் இந்த மாதம் ஆண்டவர் ஏற்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். Amen. Let there be praise in your mouth. வாயில கொஞ்சம் துதி இருக்கட்டும். Amen. Praise God. என்ன மாதிரி துதி? 19ஆம் வசனத்துல verse 19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். He will make my feet like hinds feet, and he will make me walk upon my high places. For God is my strength, and he will make my feet strong. கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார். அதாவது நல்லா கவனிங்க. This is what it is. I know the facts. நிலவரங்கள் எனக்கு தெரியும், ஆனா சத்தியமானவரை விசுவாசிக்கிறேன். I know there is emptiness. அங்க வெறுமையா இருக்கு. தொழுவத்துக்கு போனா வெறுமை, திராட்சை செடிகளை பார்த்தா அங்க வெறுமை, இனியும் அத்தி மரத்தை பார்த்தா அங்கேயும் வெறுமை, ஒலிவ மரத்தை பார்த்தா அங்கேயும் வெறுமை. அதனால அந்த வெறுமை தான் இப்படிதான் இருக்க போகுதுன்னு அவரு அப்படியே செட்டில் ஆகல. Don't settle down for barrenness. Right. ஒண்ணுமே நடக்கல. I'm not in a state to bring forth anything. Right. எதையும் என்ன கொண்டு வர்றது? Am I a blessing? நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? Dear brothers and sisters, God causes the barren woman rejoice. மலடியா இருக்கிறவளை தேவன் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக மாற்றுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Now, remember, who is your strength today? நம்முடைய பலன் யாருங்க? Who is your strength? He is my strength. He is my light. அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், எனக்கு பலனா இருக்கிறார். சங்கீதக்காரன் தான் சொல்றார் 27ஆம் சங்கீதத்துல, அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், எனக்கு பலனா இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? Who shall I fear? Change makers are great believers. மாற்றத்தை விரும்புகிற, மாற்றத்திற்கான சாதனையாளர்கள் அவர்கள் விசுவாச வீரர்களாயிருக்கிறார்கள். I know the facts. நிலவரம் தெரியுது. அங்க ஒண்ணும் இல்லப்பா, வெறுமையா இருக்கு. ஆனா வெறுமையை கொண்டு வருகிற, வெறுமையை நிறைவாக்குகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். குடமெல்லாம் காலியா போச்சு, தண்ணி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, தண்ணீரை திராட்சை ரசமாக்கின ஆண்டவர், the one who turned the water into wine. It is better to have him with us. Don't hold on to anything particularly. இது இருந்தாதான் முடியும், இது அது இல்ல, அவர் தான் எனக்கு வேணும். He is the one.
I will praise him. I will worship him. I will glorify him. நான் அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். Because praise makes the way for him to come into my life and to reign over my situations. என் நிலைகளிலே ஆளுகை செய்யத்தக்கதாக நான் அவரை துதிக்கும் துதியானது மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனை என்னில் ஆளுகை செய்ய வைக்கிறது. Yes, he is enthroned on high. வானத்தில் வான மண்டலங்களில் அவர் ஆளுகை செய்கிறவர் தான். ஜாதிகள் மேல் ஆளுகை செய்கிறவர் தான். He is above all nations. But I tell you, he is over me. அவர் என்னில் ஆளுகை செய்கிறார். May God reign upon you and your families and your situation today. உங்களிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். Verse 5 of Psalm 113, 5ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படும். 5, 6 வாசிக்கலாம். Let's read 5, 6 of Psalm 113, please. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவன் யார்? அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். Who is like our Lord? Who is like the Lord our God, who is enthroned on high, who humbles himself to behold the things that are in heaven and in the earth? One of my favorite saying is, the Lord God is God of intervention. நம்முடைய ஆண்டவர் இடைப்படுகிற தேவன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனத்துல என்னன்னா, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அப்படிம்பார். Praise him, the one who remembers in our lowly estate. தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். Praise him who remembered in our lowly state. Now let's read 1 Samuel chapter 2. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். And remember here, remember Hannah? அன்னாளை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? Now she breaks out in song of thanksgiving. ஆண்டவரை துதிக்கும் ஒரு பாடலை அவள் பாடுகிறாள். Amazing. The one 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சாவே, அதாவது தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, ஒரு மொழி சொல்லுவாங்க. அதாவது First Samuel talks about barrenness. முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு மலட்டுத்தன்மையை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம், அல்லது வெறுமையான ஒரு வாழ்வை குறித்து பார்க்கிறோம். அதுதான் அதை குறிக்கிறது. Am I useful to anything? எதற்காக நான் பயன்படுகிறேனா, பயனுள்ளவனாக இருக்கிறேனா? There's a lot of chapter 2 is so different to chapter 1. 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசம். ஒரு பாடலை பாடுகிறாள். அவள் பாடும்போது என்ன சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். 7, 8, 9. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. The Lord makes poor and rich. He brings low, he also exalts. He raises the poor from the dust. He lifts the needy from the ash heap, to make them sit with nobles and inherit a seat of honor. For the pillar of the earth are the Lord's, and he set the world on them. He keeps the feet of his godly ones, but the wicked ones are silenced in darkness. For not by might shall a man prevail. Well, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. No one prevails by might. நம்ம நினைக்கிற சில சமயத்துல, எனக்கு இவர் இருக்காருங்க, அவர் இருக்காருங்க, இவரை தெரியுங்க, அவரை தெரியுங்க,
இது இருக்கிறனால இதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். I can overcome with what I have. I have this person and that person. Look, you will not overcome. You will not prevail because you have somebody. யாரோ இருக்கிறாங்க, ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு, பலன் இருக்கு. Listen, you will prevail by him who is over you. உங்கள் மேல் ஆளுகை செய்கிற அவரால் பலத்திருக்க, நிலைத்திருக்க, வெற்றி கொள்ள, சாதனை படைக்க அவர் கிருபை தருகிறார். I am barren. நான் மலடா இருக்கிறேன், மலட்டுத்தன்மையில் இருக்கிறேன். But now I'm in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இங்கு அன்னாள் வருகிறத பார்க்கிறோம். God answered her question, answered her situation. கர்த்தர் அவளுடைய சூழ்நிலையில் அவர் இடைப்பட்டார். He is the change maker. மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் அவர். He is the change maker. He is the one who brings a change in me. எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். வசைபாடிக்கொண்டிருக்கிற இருந்த என் உதடுகளில் அவர் துதியை கொண்டு வந்தார். He put a praise in my mouth. Praise God. Change makers are believers. Champions are believers. மாற்றத்திற்கான சாதனையாளர்கள், விசுவாசிப்பவர்கள். Remember that Eli, the priest, the ஏலி என்கிற இந்த ஆசாரியர், இந்த அம்மா அவ்வளவு துக்கத்துல உளறிட்டு இருந்தாங்க. உளறினது போல அவருக்கு தெரிஞ்சது. He thought this, woman Hannah was just kind of filled with wine early in the morning and blabbering, and he couldn't make out of what was coming out of her mouth. வாயிலிருந்து என்ன வருதுன்னு சொல்ல முடியல. என்னமா காலையிலேயே குடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு கிண்டலா வேற கேட்கிறாரு. Early morning he says, hey, you just kind of had wine too early in the morning. But I love the reply. அன்னாள் கொடுத்த பதில் சூப்பர் பதில். ஐயா, என் இருதயத்தை அவருடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன். I poured my heart in his spirit, in his presence. And what did Eli say? Eli என்ன சொன்னான்? He said, you know what? Your prayer is answered. Go in peace. 17 வசனத்துல வாசிப்போம். 1:17 வாசிக்கலாம். Let's read 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். Then Eli answered and said, go in peace, and may the God of Israel grant your petition that you have asked of him. Go in peace. The God of Israel granted your petition. உன்னுடைய கூப்பிடுதலுக்கு, உன் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுத்தார். Do you know what? Hannah was a change champion. She believed it. அன்னாள் ஏலி ஐயா சொன்னதை அப்படியே விசுவாசிட்டான், ஏற்றுக்கொண்டாள். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இனி அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. Her countenance was no more sad. அவ்வளோ மாற்றங்க. இந்த பிப்ரவரி மாசம் நீங்க ஸ்பாக்கு போகவே வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for you to go to spa. All right. இந்த துதியினால வரக்கூடிய முகம் மாற்றம் இருக்க, அகமாற்றம், முகமாற்றம், முகப்பொழிவு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களோடு இருக்கக்கூடிய அந்த முகத்துல இருக்கிற பொழிவே அது வேற லெவல். ரைட். 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்பாக் பண்ண வெளியே துரத்தி விட்டுருவான். சரிங்களா? It can't be in a spa more than an hour, so it's very expensive, right? But listen, every day, all right, every day, why not spend time in praising God, believing God,
ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அவரை துதிக்கும் துதி என் வாயில் எப்போதும் இருக்குமா சங்கீதக்காரன் சொல்கிறார். His praise shall be on my lips always. Would that be wonderful to praise God? Be a people of praise. ஆண்டவரை துதிக்கும் துதி. பாருங்க, அவருடைய மலட்டுத்தன்மை. She was barren. மற்றவங்க எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்றாங்க. They're really mocking her. Can there be a change? ஒரு மாற்றம் வருமா? She came to the place in the presence of God, who alone can bring a change. தேவ பிரசன்னத்துல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அவரே, அவர் எனக்கு போதுங்க. He will bring a change. அவர் மாற்றத்தை கொண்டு வருவார். But I'm a believer in change, but I'm also a believer in change maker. மாற்றம் வரும் என்ற விசுவாசம் மாத்திரம் அல்ல, மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அவரை நான் விசுவாசிக்கிறேன். மாட்டு தொழுவத்துல வெறுமை, ஆட்டு தொழுவத்துல வெறுமை, அத்தி மரத்துல வெறுமை, அப்புறம் ஒலிவ மரத்துல வெறுமை, இங்க போறான் அங்க போறான், திராட்சை செடியில வெறுமை. There is emptiness in here at the olive and the wine press and in anywhere I go, to the cattle feed shed I go, there's emptiness there. But I will look to him. There is no emptiness in him. அவருக்குள்ள வெறுமை இல்லைங்க, நிறைவான அவரிடத்தில் வருவோம். ஏன் வெறுமையா இருக்கிறதே போற்றி பாடிக்கிட்டு இருக்கோம்? To never settle down for the emptiness, for barrenness, because your fruitfulness is on the way. உடைய நிறைவான ஒரு வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவரை கொண்டு வர முடியும். I'm screaming and yelling in the hotel. I hope anybody is listening. Maybe they get saved. The hotel நான் இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கேன், பக்கத்துல யாரும் கேட்டு ரசிக்கப்பட்டாலும் சந்தோஷம். Praise God. But remember, my brothers and sisters, who do you believe? யாரை விசுவாசிக்கிறோம்? Whose report will you believe? யாருடைய செய்தியை விசுவாசிக்கிறோம்? இவங்க இதை சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க. Come on, don't settle down for any nonsense that anybody speaks. ஜனங்க பேசுற எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களை தலையில போட்டு சுட்டி முரட்டி அதுக்கு மசாலா எல்லாம் போட்டு அப்புறம் அதை ஃப்ரை பண்ணி அதெல்லாம் சாப்பிடாதீங்க. Alright, don't fry things that people just throw things on you, right? ஜனங்க உங்க மேல வீசி எறிகிற அத்தனை போட்டு ஃப்ரை பண்ணி மசாலா பண்ணி அதுதான் இன்னைக்கு சமையல் பண்ணாதீங்க. Listen, let there be a praise in your mouth. வாயில துதி இருக்கட்டும், உள்ளத்துல விசுவாசம் இருக்கட்டும். Let there be faith in your heart, within him. அவர் தாங்க மனுஷன் எந்த பலத்தினாலும் வெற்றி கொள்ள முடியாது. Man cannot prevail with his own strength. And so Hannah says, wow, I heard the word today. My prayer is answered. என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. And she showed it on her face immediately. இனி அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. Wow. Do you know what? Faith does something great in your body. விசுவாசம் என்பது உங்க சரீரத்திற்கும் ஒரு புதிய பலனை தரும். விசுவாசம் என்பது உன் ஆத்மாவிலும் ஒரு புதிய கிருபை தரும். In your soul, in your body, in your mind. Mental health is so important. மனநலம் என்பது மிகவும் முக்கியமானது. There are so many thousands and millions of people who are mentally sick. கோடிக்கணக்கான ஜனங்கள் மனநலத்திலே பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். I pray that your mental state is healthy today. உங்களுடைய மனநிலைமை நலமுடன் இருக்க வாழ்த்துகிறேன். God bless you. Have a wonderful time of praise and thanksgiving and welcoming him, believing him who brings a change. Amen. Praise God. Now let's come to Psalm 113. சங்கீத 113க்கு வருவோம். Praise God. Is the one, and he humbles himself to look upon our state. நம்ம இருக்கிற நிலையில தாழ்மையில் இருக்கிற நம்மை
அவர் நினைத்தருளுகிறாராம். Isn't that amazing? Wonderful. Let's read verse 7 and 8, please. 7-8 வாசிக்கலாம். Psalm 113. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். He raises the poor from the dust and lifts the needy from the ash heap, to make them sit with the princes of his people. This is exactly what Hannah praised. அன்னாள் ஜெபித்தது, அதாவது தேவனை ஸ்தோத்திரித்தது, அப்படியே இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் 113. அன்னாலும் அங்க 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 7-8 அதேதான் வாசிக்க முடியாது. In 1 Samuel chapter 2 verse 7-8, just the same. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். உங்க வீடு எங்கங்க? அந்த குப்பமேடு இருக்குல்ல, அந்த குப்பமேட்டுக்கு பக்கத்து வீடு தாங்க எங்க வீடு. Where is your address? Oh, it's just next to the dunghill. God is going to change your address. உங்க முகவரியா நான் மாத்த போறேன். ஆமென். ஒரு பக்தன் பாடினாரே, உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. All right. That your presence is my address, Lord. It's my residence. My residence is your presence. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். He lifts the needy out of the dunghill. உங்களை பத்தி என்னமோ தெரியாது, என்னோட சரித்திரம் இதுதாங்க. I don't know about your story. My story is like that. Literally from the street. வீதியிலிருந்து என்னை தூக்கினார். அதுதான் உண்மை. My brothers and sisters, let's be the believers. Change champions are those who believe in him who brings a change. மாற்றத்தை விரும்பும் மாற்றத்திற்கான சாதனையாளர்கள், மாற்றத்தை கொண்டு வரும் அவரை விசுவாசிப்பார்கள், அவரில் நம்பிக்கையாயிருப்பார்கள். Now, not only he lives, but he seats them, he sets him. 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது பிரபுக்களோட அதிபதிகளோட உட்கார பண்ணுகிறாராம். That he may set him with princes, even with the princes of his people. அப்படின்னா ஜனங்கள் மத்தியில ஒரு கனம். In the midst of the people there will be an acknowledgement. My brothers and sisters, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். Praise God. If anyone serves me, my Father will honor him. God will not leave you empty this month. உங்களை இந்த மாதம் தேவன் வெறுமையாக விடுவதில்லை. அவர் நிறைவாக நடத்தப் போகிறார். He will lead you into fullness. I don't know about you. I'm ready for it. I'm ready for it. God, lead me into fullness. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. When you, Holy Spirit, when you come, Lord, and when you come, the emptiness shall be filled. The barrenness shall be changed, to be transformed. மலட்டு தன்மையை தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 113 verse 9. 113ஆம் சங்கீதம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. He makes the barren woman abide in the house as a joyful mother of children. Praise the Lord. He makes the barren a joyful. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக மாற்றுகிறார்.
Sometimes people say, I'm useless. எதுக்குமே நான் பயன்படல, நான் எதுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்லாம் கேட்கிறவங்க இருக்கிறா. Why am I here? I'm just not useful to anything. But remember, God makes you useful. He will cause you to be fruitful. கனிதரும் மகனாக தேவன் உங்களை அவர் மாற்றுவதற்கு கிருபை அளிக்கிறார். என்ன சொல்றேன்னா, this change is going to come. இந்த மாற்றம் வரத்தான் போகிறது. எப்படி வரத்தான் போகிறது? மாற்றத்தை கொண்டு வருகிற அவரில் விசுவாசமாயிருப்போம், அவரையே துதிப்போம். Let us praise him, worship him. He is the change maker. He is the one who enables my life to be and causes me to live a fruitful life. கனிதரும் வாழ்க்கையை வாழ தேவன் என்னில் அவர் கிரியை செய்கிறார். It is he and he alone. அவரே, அவர் மாத்திரமே, அவர் ஒருவரே. Let's continue to believe in him. Let's be the change makers. மாற்றத்தை கொண்டு வரும் சாதனையாளர்களாக அவரையே நாம் விசுவாசிப்போம், துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தேவன் நல்லவரும் வல்லவரும் ஒருவருமாய் அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். He alone can make wonders around you and will make you a wonder. அவர் உங்களை அதிசயமாக பிரமிக்க செய்வார். Praise God. And so today, greet somebody and tell them, hey, God is going to make you a fruitful person. உங்களை கனிதரும் வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை நடத்துகிறார் என்று மற்றவர்களை பலப்படுத்துங்கள், அவர்களை ஸ்திரப்படுத்துங்கள். May this February be a month of fullness. நிறைவான கனி நிறைந்த வாழ்வாக இந்த மாதம் தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறோம் பிதாவே. ஆமென். Well, praise God. Wish you everyone a month of fullness and fruitfulness. God, the change maker, is working on you. You may know the facts, but believe the truth. நிலவரங்கள்லாம் தெரிந்திருக்கலாம், சத்தியத்தை விசுவாசிப்போம். சத்தியமானவர், மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறவர். மாற்றத்திற்கான வழியை நாம் உருவாக்க விசுவாசிப்போம். மகிழ்ந்திருப்போம், சுகித்திருப்போம், வாழ்ந்திருப்போம் அவரது கிருபையினாலே. God bless you.